ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ருசி போமா அட்டகாசமான சுவையில் மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வடச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது கூடவே கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுமே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி வச்சிருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஒரு இடிக்கல்ல ஒரு 15 மிளகு, சீரகம், சோம்பு, லவங்கப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா பொடியாக தட்டி எடுத்துக்கிட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. அதை நல்லா வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், கறி மசாலா 1 டீஸ்பூன் போட்டு நல்லா இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு வணக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுன்னு இப்போ சுடுதண்ணியில ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சு இது கூடயே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வணக்கி விட்டுக்கலாம். மீல் மேக்கர் நல்லா வெந்ததுமே இது கூட ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோங்க. அதை நல்லா இதில் ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நாம அதை வணக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான மீல் மேக்கர் கிரேவி ரெடிங்க.